நீதிமொழிகள் அதிகாரம் 28 வசனம் 13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 2024ஆம் ஆண்டின் கடைசி மாதத்தில் இருக்கிறோம். புதிய வருடத்திற்குள் செல்ல இன்னும் குறைவான மணித்துளிகள் உள்ளது. நாம் புதிய வருடத்திற்குள் செல்ல இப்போதே நம்முடைய பாவங்களை கர்த்தர் சமூகத்தில் அறிக்கை செய்து அவற்றை விட்டுவிட வேண்டும். புதிய வருடத்திற்குள் நாம் பிரவேசிக்கும் போது பாவம் இல்லாமல் பிரவேசிக்க தேவனுடைய பரிசுத்த கரம் நம் கரத்தை பிடித்து புதிய ஆண்டிற்குள் கொண்டு போய் நம்மை நடத்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்தில் திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயபெருத்திருக்கிறார் என்று ஏசாயா 55:7 சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, யோனா நினிவே சென்று இன்னும் 40 நாட்களில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். யோனாவின் எச்சரிப்பு செய்தியை கேட்டு நினிவே மக்கள் தங்கள் தீய வழிகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் காட்டினார். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆண்டு நாம் அநேக பாவங்கள் செய்து கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன் என்று. நாம் பரிசுத்தமாய் வாழ பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். எப்படி என்றால், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காமல் பிற மனிதர்களுக்கோ செல்போனுக்கோ முதலிடம் கொடுத்திருப்போம். ஆராதனையில் தேவன் பிரியப்படுகிறார் என நாம் அறிந்தும் ஞாயிறு ஆராதனையில் ஆலயம் செல்லாமல் நிர்விசாரமாய் இருந்தது. மேலும் பொய் சொல்லும் நாவை கர்த்தர் அருவருக்கிறார் என்ற சத்தியத்தை அறிந்திருந்தும் நம் நாவினால் பொய் சொன்னது, ஜெபிக்க தவறினது, வேதம் வாசிக்க தியானிக்க தவறினது, கர்த்தரிடத்தில் பொருத்தனை பண்ணியும் அதை நிறைவேற்றாதது, பலமுறை கர்த்தர் எச்சரித்தும் அதற்கு செவி கொடுக்காமல் இருந்தது, தன்னிடத்தில் இருந்த பெருமை, மன்னியாமை, இப்படியாக தேவனுக்கு பிரியமில்லாத பல பாவங்களை இந்த 2024ஆம் ஆண்டு நாம் செய்திருப்போம். பிரியமானவர்களை, இப்போதே கர்த்தரின் பாதத்தில் அமர்ந்திருந்து ஆவியானவரின் துணையோடு நம் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவோம். புதிய ஆண்டிற்குள் நம் தேவ கரம் நம்மை பிடித்து நடத்தி செல்ல நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருக்கிற எங்களையும் எங்கள் குடும்பத்தின் நபர்களையும் நீர் கல்வாரியில் எங்களை மீட்பதற்காக சிந்திய இரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருடைய பாவங்களை நீர் கழுவி சுத்திகரித்து இந்த 2025ஆம் ஆண்டிற்குள் நாங்கள் பிரவேசிக்கும் போது பாவம் இல்லாதவர்களாய், குற்றமற்றவர்களாய், உமக்கு உண்மை உள்ளவர்களாய் செல்ல எங்கள் கரங்களை நீர் பிடித்து நடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். இன்று நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. இன்று நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார்.